அங்கே பாருங்க ஒரு நாகப்பட்டினம் வண்டி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முத்துப்பேட்டை வழியாக பட்டுக்கோட்டை போகக்கூடிய பஸ்ஸு திருத்துறைப்பூண்டியினுடைய தற்காலிக பேருந்து நிலையத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த பேருந்து நிலையம் ஏன் இங்கே உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த புது பஸ் ஸ்டாண்டு கட்டி அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் எல்லாமே ஆப்ரேட் ஆகினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வண்டியும் இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே இருக்கிற வண்டியும் ஒரே இடத்துல ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவாரூர், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பாண்டிச்சேரி, சிதம்பரம், கடலூர், சென்னை, இங்கேருந்து திருத்துறைப்பூண்டியிலேருந்து போகக்கூடிய வண்டிங்கள்லாம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, வேதாரண்யம், மன்னார்குடி வண்டிலாம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போயிட்டுருக்கு. அதுவும் ஈவினிங் டைமில் ரொம்பவே பரபரப்பாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன பிளேஸ் தான், பட் ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா வண்டிங்க இருக்குது. இங்கேருந்து என்னென்ன ஊர்லாம் பஸ் போகுதுண்ணே? பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம், இப்போ திருவாரூர், ராமேஸ்வரம், ராம்நாடு, எல்லா ஊருக்கும் போகுது. ஈசிஆர், சென்னையிலேருந்து ஈசிஆரில் போகிற வண்டி எல்லாமே இந்த பக்கம் வருமா? மெட்ராஸ் எல்லா வண்டியும் போகுது. எல்லா வண்டியும் போகும். நீங்கள் எத்தனை வருஷமாக கடை வச்சிருக்கீங்க? ஒரு 5 வருஷம் போடுறேன். 5 வருஷமா. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இந்த சுண்டல், வேர்க்கடலாம் என்ன ரேட்டு போட்டீங்க? சோளம் என்ன ரேட்டு போட்டீங்க? இப்போ என்ன ரேட்டு போடுறீங்க? சோளம் இப்போ சுண்டல்லாம் 10 ரூபா ரேட்டு தான் போட்டோம். எல்லாமே இப்போ 20 ரூபா 30 ரூபா போயிட்டு இருக்கு. 20 ரூபா 30 ரூபா போயிட்டு இருக்கு. காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில் இல்லை, சாயங்காலம் 3 மணிக்கு தான். 3 மணிக்கு வருவீங்க. எத்தனை மணி வரைக்கும் வேலை பார்ப்பீங்க? ஒரு 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். 10 மணி வரைக்கும். நீங்கள் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வேலை பார்க்குறதுக்கு இந்த பொருட்களெல்லாம் எப்போ தயார் பண்ண ஆரம்பிப்பீங்க? அது ஒரு 11 மணி தான் ரெடி பண்ணிடுவோம். 11 மணி தான் ரெடி பண்ண காலையிலேயே. இல்லை 11 மணிக்கு தான் அடுப்பு வச்சா ரெடியாக இருக்கும். அடுப்பு வச்சா 12 மணி 3 மணி ரெடி ஆகிடும். என்னைக்காவது ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப மழையாக இருக்குது, நம்ம இது வியாபாரம் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் ஃபீல் பண்ணாது. வியாபாரம் ஓடும், எல்லாம் வியாபாரம் இல்லாமல் இருக்காது. எப்படி மழையெல்லாம் காலி பண்ணி தான் போவீங்களா? காலி பண்ணி தான் போவோம். சூப்பர்ண்ணே. ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு நான் வியாபாரம் பார்ப்பீங்க? ஒரு நாளைக்கு 5000 கூடும், ஒரு நாளைக்கு 6 ரூபாய்க்கு கூடும், 7 ரூபாய்க்கு கூடும், ஒரு நாளைக்கு 3 ரூபாய்க்கு கூடும், 4 ரூபாய்க்கு கூடும். டிபெண்ட்ஸ் அப்பான். டிபெண்ட். வளர்ந்து எவ்வளோ சொல்ல முடியும். உங்கள் பேருண்ணே? வெங்கடேஷ். எந்த சொந்த ஊர் இதுண்ணே? திருத்துறைப்பூண்டி இந்த ஊர் தான். சூப்பர்ண்ணே. தேங்க்யூண்ணே.